ஒரு மிகப்பெரியதொரு ஆக்கிரமிப்பு நடவடிக்கை நடக்க இருக்கின்றது என்கின்ற ஒரு தகவல் பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் பேசப்பட்டிருந்தது. இது பேசப்பட்டதில் இருந்தே ஒரு மிகப்பெரியதான ஒரு விமர்சனம் ஒன்று இந்த அனுர அரசாங்கத்தின் மேலே முன்வைக்கப்பட்டிருந்தது. ஏற்கனவே 2011ஆம் ஆண்டில் இது சம்பந்தமான விடயங்கள் கிடப்பில் போடப்பட்டதை அடுத்து இப்போ இந்த அரசாங்கம் இதை கையில் எடுத்திருக்கிறதுன்ற நோக்கம் என்ன? முன்னைய அரசாங்கங்களை போல நாங்கள் செயல்பட மாட்டோம், இந்த இனவாதம் மற்றும் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை செய்ய மாட்டோம் என்று கூறியவர்கள் மீண்டும் அந்த நடவடிக்கைகளை தான் செய்கின்றார்களா என்கின்ற ஒரு மிகப்பெரிய விமர்சனம் ஒன்று முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே 2011ஆம் ஆண்டில் இந்த திட்டம் வேறு சில காரணங்களுக்காக கிடப்பில் போடப்படுகின்றது. மீண்டும் இந்த அரசாங்கத்தால் கையில் எடுக்கப்படுகின்றது. 23,456 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டு இந்த நடவடிக்கை கிவிலோயா திட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்றது. இதில் இந்த வருட வரவு செலவு திட்டத்தில் 2,500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விடயத்தை பற்றி பார்க்கின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய மகாவலி எல் திட்டம் போன்றது ஒரு ஆக்கிரமிப்பு நடவடிக்கை இங்கே மேற்கொள்ளப்படுமா என்கின்ற ஒரு கேள்வி ஒன்று எழுகின்றது.